ஆர்த்தியோட சந்தேக புத்தி தான் வந்து இந்த அளவுக்கு டிவோர்ஸ்ன்ற அளவுக்கு வந்து நிக்குது அப்படின்ற ஒரு தகவல். அதான் பொன்னியின் செல்வன் ஹீரோயின் கூட இவருக்கு மாமியார் ராஜ்யம் மாமியார் வீட்டுக்கு போன பிறகு மருமகன் வந்து மாமியாருடைய கட்டுப்பாடு. அப்ப வீட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மாமியார் அவர்களை ஜெயம் ரவிய கொஞ்சம் அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இல்ல அசிங்கப்படுத்துறது சில விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி ஜெயம் ரவிக்கான கதையே வந்து அவங்க சூஸ் பண்ணி தான் ஓகே பண்றாங்க. இடையில சொல்லுவாங்க, இடையில இடைச்சிறகல்கள் வரும்போது உங்களுக்கு நெருடலாக இருக்கும். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நேரடியா போயிட்டு அவங்க வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. இது எதற்கான ஒரு சந்திப்பு? அரசியல் காரணமா இருக்காது. அரசியல்ல வந்தாலும் எப்போவே செல்லா காசு அவர் கூட சேர்ந்து அரசியல் பண்ணாருன்னா இவருக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்படும். அதே சமயத்தில் அவர் படத்துல நடிச்சாலும் அந்த படத்துக்கு பின்னடைவு தான். ஐஎஃப் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் கலைமாமணி சபிதா ஜோசப் கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட டிவோர்ஸ் பண்றாங்க பெரிதளவுல பேசப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான காரணம் வந்து ஆர்த்தி தான். ஆர்த்தியோட சந்தேக புத்தி தான் வந்து இந்த அளவுக்கு டிவோர்ஸ்ன்ற அளவுக்கு வந்து நிக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இல்லை, இதுல வந்து இந்த ஆர்த்தி ஒரு காரணம் இருக்கும். ஆர்த்திக்கு வந்து என்னன்னா இவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கான முயற்சிகள் பண்ணி தான் இவர் அப்படியே வளைச்சி போட்டு தான் அப்படி கல்யாணம் பண்ணதா எனக்கு வந்து செய்தி இவர் வந்து இவங்களா வந்து வேற இடத்துல இவருக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜினியுடைய டாக்டர் கூட இது பண்ண இருந்தது. இவராதான் இவங்க வந்து குஷ்பு அவருடைய அம்மா, அவங்க அம்மா வந்து ஆர்த்தியுடைய அம்மா, அவருடைய ஜெயம்புடைய அம்மா வந்து ஒரு மாமியார் வந்து ஒரு நடிகை. அவங்க நடிச்சிருக்காங்க, டிவி சீரியல் பண்ணியிருக்காங்க, டிவி சீரியல் இப்போ தயாரிச்சிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. சினிமாவில் சில முக்கியமான சில கேரக்டர்கள் சில இடங்களில் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் குஷ்பும் அவங்களுக்கு நல்ல சீரியல் தயாரிக்கிறதுனால குஷ்பும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. அந்த வகையில் இவங்க வந்து ஒரு கட்டத்தில் எங்கேயோ பேசும்போது எப்படியாவது இவர் ஜெயம் ரவிக்கு மருமகனாகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு பொண்ணு விரும்புதுன்னு நினைச்சுன்னா அதை அவங்களே அந்த இது பண்ணி விட்டது. எப்படியாவது உள்ள தன்னுடைய வலைக்குள்ளே கொண்டு வந்தது அவங்க தான். வலைக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அவங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணி அது பிறகு அவரும் விரும்ப ஆரம்பிச்சு அது பிறகு அவரும் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அவருடைய அப்பா ஏற்றுக்கல. ஜெயம் ரவியுடைய அப்பாவுக்கு அதில் விருப்பமே இல்லை, புரியும். மகன் வந்து நானும் நேசிக்கிறேன், அதே சமயத்தில் அந்த பொண்ணு ஆர்த்தி அப்போ வந்து சூசைட் பண்ணிக்குவேன், விஜய் அவர் ஜெயம் ரவி கிடைக்கல நான் சூசைட் பண்ணிக்குவேன் தான் பேச ஆரம்பிச்சாங்க. அது பெரிய சர்ச்சையெல்லாம் நீ கிளம்புனது. இவரும் வந்து அதுக்கு அவங்க நான் லவ் பண்றேன் அப்படின்னு இவரும் கொஞ்சம் அவங்க அப்பா கிட்ட சொன்ன பிறகு சரி தவிர சரி போ அப்படின்னு அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டார். அன்னியிலிருந்து அவங்க அப்பாவுக்கு அந்த இதில் அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்க ஒரு விருப்பமே இல்லை. தவிர்க்க முடியாமல் ஜெயம் ரவிக்காக அவர் கல்யாணம் பண்றார். இப்போ வந்து அது இப்போ என்னன்னா இப்போ அது பிறகு அவர் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு. மாமியாருடைய ராஜ்யம் மாமியார் வீட்டுக்கு போன பிறகு மருமகன் வந்து மாமியாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போற மாதிரி சில நேரங்களில் அந்த கட்டுப்பாடுகள் வந்துடும். அங்கேயே வந்து சம்பாதிக்கிறது உட்பட எல்லாமே அப்படியே இவருடைய பணமெல்லாம் அவங்க பெருசா எதிர்பார்க்கல. இப்போ இவங்க கருத்து சொல்லுவாங்கல்ல, அந்த படம் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த கதையை மாத்துங்க அவரை வச்சு கருத்து சொல்லுவாங்க. மாமியார் வந்த பிறகு பேச ஆரம்பித்து கருத்து சொல்லுவாங்க. மனைவி அவங்க அம்மா சொல்றதை கேட்டு சொல்லுவாங்க. ஏன்னா சில இடங்கள்ல வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்களே சொல்லியிருந்தீங்க, அம்மா சொல்றத அவருடைய மனைவி அவருடைய மாமியார் சொல்றத அவருடைய மனைவி நிறைய கேட்டுக்கிறாங்க. அவங்க சொல்றத அம்மா சொல்றத தட்டாம அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறைமுகமா. அதனால அவருடைய அம்மா பொண்ணாதான் இருந்திருக்கு. அம்மா வழியா அவங்க வந்து இவரை வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு ஏறக்குரிய ஒரு அடிமை கிடையாது, கொஞ்சம் சுயமரியாதையோடு அதே சமயத்துல வந்து நீங்க நாங்க சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். இதுக்கு அவர் கட்டுப்பட விரும்பல. போக போக அது இல்லாம உங்களுக்கு பொன்னியின் செல்வன் நடிக்கும் போது சில ஹீரோயின்களோட நீங்க நடக்கும்போது நீ அப்படியே இது பண்றீங்க அப்படின்லாம் கேள்விகள் வரும். ரொம்ப கிஸ் அடிக்கிறீங்க, ரொம்ப கட்டி பிடிக்கிறீங்களா அப்படின்லாம் சில வரலாம்.
சில பேர் ஏற்றுக்கணும், சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் பொன்னியின் செல்வன் ஹீரோயின் கூட இவருக்கு 2 பேருக்கும் தொடர்பு, 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக நடிச்சாங்க, நெருக்கமாக இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அரசல் புதுசலாக வருது. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை நெருக்கிறாங்க. இவரால் அதெல்லாம் இதெல்லாம் இவரால் தாக்க முடியல. மாமியாருடைய டார்ச்சர் இதெல்லாம் தாக்க முடியல. இப்போ தான் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு முக்கியமான நடிகர்களுடைய மூலமாக ஒரு அந்த வக்கீலை பார்த்து வக்கீல் இவரும் இப்படி அண்ணனும் போயிட்டு அந்த டைவர்ஸ் அப்ளை. அப்ப வீட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மாமியார் அவர்களும் ஜெயம் ரவியை கொஞ்சம் அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இல்ல, அசிங்கப்படுத்துறது முடியாது. சில விஷயங்கள் வந்து நான் சொல்றதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அதிகார தோரணை. அவ்வளவுதான். அந்த அதிகார தோரணைக்கு இவங்க வந்து கட்டுப்படலைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிப்பாங்க. அது நேரடியாக பேச மாட்டாங்க. மகள்கிட்ட பேசும்போது மகள் ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லும்போது வேற மாதிரி போகும். அதனால அதை இதுக்கெல்லாம் மீறி போக வேண்டாமே அப்படின்ட்டு அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அவருடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டார். இங்கே இல்லை, இப்போ அவருடைய அப்பா வீட்டில் இருக்காரு. அப்படி பார்த்தா வந்து இப்ப கடைசியா அவர் எடுத்த சைரன் படம் கூட வந்து நல்ல ஒரு வசூல் ஈட்டிச்சு. அதெல்லாம் சக்சஸ் மீட்லாம் கூட வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெரிதாக இருக்கு. அதுக்கு முன்னே ஒரு படம் 3 படம் எடுத்தாங்களே, அதுக்கு முன்னே எடுத்த படம் சரியா போறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் படம் நல்லா போச்சு, நல்லா கொஞ்சம் இது இருந்தது. 2வது போல, இப்போ 3வது ஓரளவு போயிருக்கு. பெரிய சக்சஸ் கிடையாது, ஓரளவு போயிருக்கு. செலவெல்லாம் ஏன்னா இவருக்கு வளர்ப்பு மகன் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்குவார். அவருடைய மாமியார் இருந்தாலும் கூட வளர்ப்பு மகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனந்த் என்னமோ பேர், அவர் தான் ப்ரொடக்ஷன் பார்த்துக்குவார். அவர் மூலமா சில இது வரலாம், சில விமர்சனங்கள் வரும். சரியா வரல, கதை செலக்ட் பண்ணல, அப்படி சில விஷயங்கள் வரும். நேரடியாக வராது. இவங்க நேரடியாக பேச மாட்டாங்க, வேறொரு ஆள் மூலமா பேசப்படும் போது இது வந்து கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுவாங்க. ஒரு நம்ம மருமகன் அப்படிங்கிற இது தாண்டி இவங்களுக்கு ஒரே மகள் தான் இருந்தாலும் அந்த சொத்துக்களுக்கு இவங்க வாரிசு, இவங்க பசங்களாம் வாரிசு இருந்தாலும் கூட இந்த மாதிரி சில அவமானங்கள் நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் வீட்டில் இருக்காரு. அவங்க அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். ஏன்னா அவர் அன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச 90களில் நிறைய தெலுங்கு படங்கள் டப்பிங் பண்ணது அவர் தான். எனக்கு தெரிஞ்சு செஞ்சு வச்சு 2 பெரிய சக்சஸ்ஃபுல் படம் தயாரிச்சிருக்காரு. அவர் ஏதோ ஒரு தெலுங்குல கூட 2 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் அவருடைய பையன் கூட அவர் தெலுங்குல தான் அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார், அவருடைய மகனை டைரக்டரா. அதனால வந்து உங்களுக்கு ஒரு தெலுங்கு தமிழ் உட்பட எல்லா இண்டஸ்ட்ரி கூட கொஞ்சம் நல்ல செல்வாக்குள்ள நல்ல மரியாதை உள்ளார். யாருக்குமே அந்த விட்டு கொடுக்கணும் பணிவா போறதெல்லாம் கிடையாது. ஒரு மரியாதையா இருக்கணும், நீ மரியாதை கொடுத்தா கொடுப்பேனா அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிறார். அவருடைய பையன் எப்படி இருப்பார், அந்த அந்த தன்மை இருக்குள்ள, அந்த ஜீன்ல இருக்குள்ள. அதனால இவ்வளவு நமக்கான இது, நான் ஒரு பெரிய ஹீரோ, எனக்கான ஒரு மரியாதை இருக்கணும்னு அவர் நினைக்கலாம். அதுதான் இதை வந்து இவங்க வந்து அந்த படம் வந்து சக்சஸ் சுமாரா இருந்தாலும் கூட அடுத்த கட்டமா அதனுடைய கம்பெனிக்கு ஒரு பேர் வேணும்ல, கம்பெனிக்கு ஒரு பேர் வேணும், வருமானம் வேணும். அப்போ இது வந்து இவங்களுக்கு ஓடிடியில விற்பனை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் மீட்னு வச்சாகணும். அதுக்கு ஒரு இது பண்ணணும், அதுக்காக வச்சிருக்கலாம். மோஸ்ட்லி ஜெயம் ரவிக்கான கதையே வந்து அவங்க சூஸ் பண்ணி தான் ஓகே பண்றாங்க. இல்ல, அவர் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தார், அவர் தான் பண்ணிட்டு இருந்தார், அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தார். அதுபடி அவரே கேட்க ஆரம்பிச்சார். இப்போ இடையில வந்து இவங்க சில கருத்துக்கள் சொல்லலாம்ல, இந்த கதை சுமாரா இருக்கிறது வேண்டாம், அப்படி வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம் இடையில சொல்லுவாங்க. இடையில இடைச்சிறகல்கள் வரும்போது உங்களுக்கு நெருடலாக ஏற்படும், தனித்தன்மை போயிடும், அவங்களுக்கான சுதந்திரத்துல நீங்க தலையிற மாதிரி ஏற்படும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இப்ப சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நேரடியா போயிட்டு அவர் வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. இது எதற்கான ஒரு சந்திப்பு? அரசியலுக்கான ஒரு சந்திப்பா, இல்ல சினிமா ரீதியான ஒரு சந்திப்பா, இல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு சந்திப்பா? அரசியல் காரணமா இருக்காது. அரசியல்ல போயிட்டு எவ்வளவு சேரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அரசியல்ல வந்தாலும் கூட எப்போவே செல்லா காசா போயிடும். அது இவருக்கான செல்வாக்குங்கிறது வேற. சினிமாலே நீங்க நடிச்சீங்கன்னா நல்ல படம் நல்லதுன்னா பார்ப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க அரசியலுக்கு வந்தாலும் ஓட்டு போடணும் இதெல்லாம் கிடையாது. வேற ஒரு சும்மா ஒரு நட்பு கருதி பார்க்கலாம், அதுல வேற ஒரு விஷயமா ஏதாச்சும் பேசிருக்கலாம். முக்கியமா ஏதாச்சும் ஒரு படத்துல அவருடைய நடிக்க சொல்லி கேட்டிருக்கலாம், அதுக்கு போயிருக்கலாம். அதே சமயத்துல அவர்கிட்ட போனா இவர் வந்து அவர் கூட சேர்ந்து அரசியல் பண்ணாருன்னா இவருக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் ஏற்படும். அதே சமயத்துல இவர் படத்துல நடிச்சாலும் அந்த படத்துக்கு பின்னடைவு தான். காரணம் வந்து அரசியல் ரீதியா பல இடங்கள்ல வந்து அவருக்கு கல் போறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. அந்த படம் வரும்போது படத்துக்கும் அந்த பாதிப்புலாம் வரும். இவர் பேசாம அவரை பண்றதை விட வேற ஒரு ஆளை வச்சு
ஒரு வில்லனாவும் வேற ஒரு ஆளை வச்சு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்லது. ஏன்னா இவரை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியான சில நெருக்கடிகள் உண்டு. ஏற்கனவே ஒரு அரசியல் ரீதியான சில நெருக்கடி ஏற்பட்டுச்சு. வேற ஏதோ ஒரு கமல் தயாரிக்கிற அந்த படம் சரியில்லை அப்படின்னு பெரிய பெரிய அளவுல இவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு. அந்த நெருக்கடிகள்ல இருந்து கொஞ்சம் லேசா இதாகிறதுக்கு அவர் கொண்டு இது பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். சந்திச்சு இந்த படத்தில் நடிக்க வைக்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி மாறும் நினைக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.